தேசத்தில் எதுவும் நடக்கும். என்ன மிஸ்டர் சித்தார்த், இதுக்கே களைச்சு போயிட்டேன்னா எப்படி? 10 கிலோமீட்டர் தானே வந்திருக்கோம். மலையேறி ரொம்ப நாள் ஆச்சு அங்கிள். அப்புறம் இனிமேல் என்ன நீங்கள் போங்கன்னு கூப்பிடாதீங்க. பார்க்குறதுக்கு என்னோட மாமா மாதிரி இருக்கீங்க. ஆமாம், இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்? மூலிகை தேடியா இல்லை ஆள் யாரையா தேடியா? ரெண்டையும் தான் வச்சுக்கோங்களேன். வச்சுக்கோயேன். தட்ஸ் பெட்டர் அங்கிள். அங்கிள், என்னோட குரு நட்ராஜ், அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? 2 முறை அந்த சங்கல்பம் வாச்சுது. ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட பிரதர் மிஸ்டர் சிவகுருநாதன், அவரை சந்திச்சிருக்கீங்களா? நீ சந்திச்சிருக்கியோ? நட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரே தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவர் எப்படிப்பட்டவர் நோக்கு தெரியுமோ? தெரியாது. ஏன்? இல்லை, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். ஒருவேளை அபிலாஷைகள் நிறைய உள்ளவரோ என்னமோ. அங்கிள், இந்த உலகத்தில் ஆசை இல்லாதவங்க தான் யாரு? ஏன், உங்களுக்கு இல்லையா? அது இல்லை சித்தார். சிலருக்கு வெளிப்படையா ஆசைகள் இருக்குன்னு தெரியும். மற்றவாளுக்கு வெளியே தெரியாம உள்ள ஒளிஞ்சின்னு இருக்கும். நோக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா? நிறைய இருக்கு. அப்போ இந்த காடு உனக்கு ஒத்து வராது. அதிக ஆசை இருக்கிறவாளுக்கு தான் அதிகமா பிரச்சனைகள் வரும். இங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. அங்கிள், காட்டுக்குள்ள சத்தம் போடக்கூடாது. நோக்கு தெரியாது. வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர் தானே நீ? அங்கிள், ஒரு நிமிஷம் என் கூட வாங்களேன். யார் அது? யாரு? வாங்களேன். யாரு? இங்கதான் அங்கிள். 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கரகெல்லாம் கூட தலையில வச்சுட்டு இருந்தாங்க. தோ அங்கதான், எக்ஸாக்டா தோ அந்த ஸ்பாட் தான். அப்படியா? சரி வா. அங்கிள், என்ன அங்கிள் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த அத்தோனா காட்டில் யாரையோ பார்த்தேன்னு சொல்கிறேன். அப்படியே ரொம்ப சாதாரணமாக கேட்டுட்டு போகிறீங்க. நீயும் நானும் கூட தான் இப்போ இந்த காட்டுக்குள்ளே திரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம யாருன்னு அவ வந்து கேட்டாளா? கரெக்ட். இல்லை, ஒரு கியூரியாசிட்டி தான். திடீர்னு மாயமாக மறைஞ்சிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல, அதான் கேட்டேன்.
ஒருவேளை வானத்து மனுஷாலா இருந்திருக்கும். இது வானத்து மனுஷங்களா? ஓ, இவங்க தானே அது? அவளை தெரியுமோ நோக்கு? இல்ல, கேள்விப்பட்டிருக்கு. ஐம் சாரி. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. அப்போ போமா? இல்லைன்னா தொலைஞ்சு போயிடுவேன். வா. ஆமா, தனியா வந்தா தொலைஞ்சுதான் போவேன். கிழக்கது மேற்கதுன்னே புரிய மாட்டேங்குது. நீ வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர் தானே? காம்பஸ்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டியோ? இருக்கே. அப்போ அதை எடுத்து பார்க்க வேண்டியதானே? ஏன் அங்கிள், திக்கு திசை தெரியாத இந்த நடு ராத்துல தான் இந்த மூலிகைலாம் பறிக்கணுமா? சில மூலிகைகளை ராத்திரியில தான் பறிக்கணும். பகல்ல பறிக்க நான் வரணுங்கிற அவசியமே இல்லை. என் சிஷ்யம் பார்சாரதையே போறோம். உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த மூலிகையை நீங்களும் பகலே வந்து பறிக்கலாம்ல? அந்த மூலிகையை ராத்திரியில தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு தடவை ராத்திரில வந்து மூலிகையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பகலே பறிச்சுக்கலாமே, அதனை மாறிடவா போகுது? நோக்கு, இன்னும் காட்டை பத்தி எதுவும் தெரியல. மனுஷாலே பகல்ல இருக்கிற மாதிரி ராத்திரி இருக்கிறது இல்ல. இங்க வா. இதெல்லாம் என்னன்னு தெரியறதா? வெறும் புல்லா இருக்கு. மணி 10 ஆயிருக்குமா? கரெக்டா 10 ஆக போகுது. பாரு, பார்த்துட்டே இரு. அங்கிள், 10 ஆச்சு. அவசரப்படாத. என்னது? காலையில பார்த்தா இதெல்லாம் வெறும் புல்லு. ராத்திரியில பார்த்தா அதுலயே சில வித்தியாசங்கள்லாம் இருக்கு. அதுக்குன்னு ஓர நாழிகைன்னு இருக்கு. வந்த வேலை முடிஞ்சு கொடுத்து போலாமா? கொண்டா. வா.
அதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம்தான் கல்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. சற்று முகம் சிவந்தால் மனது சஞ்சலம் கொள்ளுதடி. நெற்றி சுருங்க கண்டால் எனது நெஞ்சம் பதை குதடி. உன் கண்ணில் நீ ரொம்ப நல்லா பாடுறியே. பாட்டு நல்லா வரும். அப்போ பேசுறப்போதான் எப்பலேருந்து இப்படி திக்கிறது? என்ன வயசுல இருந்தே. இவர் கூட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தார். பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கா, ஆனா பேச்சு தான் இப்படின்னு. ஆனா நீ வருத்தப்படாத, நீ திக்கினா கூட ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாலக்குடி. வர்ஷா, நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுன்ற மாட்டியே? என்ன ஆண்டி? இப்படி ஒரு வயசு பையனோட தனியா வந்திருக்கே, உங்க ஆத்துல ஒன்றும் சொல்ல மாட்டாளா? ஆத்துலனா? அம்மா அப்பா? அப்பா இல்லை. அடராமா, சின்ன வயசுலயே. அம்மா? அம்மா ஐஏஎஸ் படிச்சுட்டு மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்ல அண்டர் செக்ரட்டரியா இருக்காங்க. அப்போ உன்னை யாரு கவனிச்சுண்டா? கொடைக்கானல் ஹாஸ்டல்ல படித்தேன். ஏன் ஆண்டி, நானும் இதார்த்தம் இப்படி வந்திருக்கோன்னு அங்கிள் எதாவது கேட்டாரா? சேச்சே, அதான் சித்தார்த் வந்தோன்னு வெட்டொன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டானே. நானும் வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு. கொஞ்சம் ஆச்சாரமானவர் தான், ஆனால் சித்த வைத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்பவே மாறிட்டார். நீயே பார்த்துருப்பியே, ஆற்றுல பீங்கான் ஜாடி என்ன, கண்ணாடி டம்ளர் என்ன, ஏன் அவர் கிருதா கூட வச்சுட்டு இருக்காரே, கவனிக்கலையா? ஜீயர் கண்ணில் படுற மாதிரி இருந்தால் மட்டும் அபிவாதியை சொல்கிற மாதிரியும் கன்னத்தில் போட்டுக்கிற மாதிரியும் 2 கையாலையும் நன்னா மூடின்றுவார். எங்கள் மாமனார் இருந்தால் அப்படி இப்படின்னு தான் சொல்லியிருப்பார். எங்கள் மாமனாரோட ஃபோட்டோ பார்த்துருக்கியோ? இல்லை ஆண்டி. வா காட்டுறேன். இவர் தான் என் மாமனார், சுஷீந்திரன் கிருஷ்ணமாச்சாரியார். வேதம் படிச்சுட்டு பௌராணிகராக போக வேண்டியவரை இந்த சித்த வைத்திய கிறுக்கு பிடிச்சுடுத்து இந்த மலைக்காட்டுக்கு வந்து தங்கிட்டார். இந்த காட்டுக்குள்ளே தான் எல்லா மூலிகையும் கிடைக்கிறதாமே, இங்கே டேரா போட்டுட்டார். யார் என்ன சொல்லியும் கேட்கல. நான் வானப்பிரஸ்தம் அடைஞ்சிட்ட வைஷ்ணவன், நான் இனிமேல் தன்வந்திரி ஜபத்தை ஜபிச்சுண்டு ஜனங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இங்கே தங்கிட்டார். இப்போ இவர் அந்த பெருமாளுக்கு தான்மா தெரியும். அந்த காட்டுக்குள்ளேயே காணாம போயிட்டார். எங்கள் ஆத்துக்கார் தேடாத நாள் இல்லை. எங்கே போனாரோ, என்ன ஆனாரோ, இல்லை இந்த வைகுண்டத்துக்கே போய் சேர்ந்துட்டாரோ தெரியல. ஆனால் இந்த ஆத்துக்குள்ள தவறாம ஒரு அதிசயம் நடக்கிறது தெரியுமோ? என்ன அதிசயம்? எல்லாம் இந்த ஏடுதாம்மா. சித்த வைத்தியத்தை பற்றினது. எப்படி எங்கேருந்து வந்து சேர்றதுன்னு தெரியல. ஆனால் இந்த மூலிகையை இதோட இந்த முறையில் கலந்து இந்த நோய்க்கு கொடுத்தா குணமாகும்னு எழுதியிருக்கோம். அதுபடி பண்ணினோன்னா எல்லாம் சரியா போயிடுறது. எங்கேருந்து வந்து சேர்றதுன்னு தான் எங்களுக்கு புரியல. எனக்கு என்னவோ இவர் தான் ஆவியா இருந்து இதெல்லாம் பண்றாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. பெருமாளே, இதெல்லாம் கேட்டு பயந்துராத. என்ன வாசிக்க முடியறதா? கொண்டா, நான் வாசிச்சு சொல்றேன். படர்மேனி வெண்குட்டமோடு பாண்டுத்தேமல் படர்தாமரையும் யாண்டும் குணமாது பட குமரியின் கைச்சோற்றில் குடுமித்தாள் நீத்த காயச்சாற்றை சேர்த்து ஒரு பலமாய் உதயமுன்ன மேனி பொன்னாகுமே. சத்தியமிது சத்தியமிது. புரிஞ்சுதா? இல்லை. குமரினா சோத்து கத்தாழ,
அதோட சோத்தை எடுத்து கொஞ்சம் வெங்காய சாத்தை கலந்து காலங்காத்தால வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட வெண்குஷ்டமும் மாறிடும். உங்களுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுது, நீங்களே வைத்தியம் பார்க்கலாம் போல இருக்கே. இவரை கல்யாணம் பண்ணிட்டு நான் கத்துண்டதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ வேண்டாத பலதும் கத்துன்னு இருக்கேன். ஆமாம், இப்படி வரதெல்லாம் அங்கிள் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரா? டெஸ்ட் பண்ணி பார்ப்பாராவா? நாளை காலம்புற நீயே பாரு என்ன கூட்டம் வருதுன்னு. ஆந்திரா கர்நாடகா எங்கிருந்து இல்லாமோ வருவா. ஆனால் என்ன பிரயோஜனம்? மனுஷன் வைத்தியத்துக்கு காசை வாங்க மாட்டேங்கிறார், இந்த அத்வான காட்டை விட்டு நகரவும் மாட்டேங்கிறார். கேட்டால் இருக்கிறதே போருங்கிறார். நான் மட்டும் இந்த கற்பக விஷத்தை பார்த்தேன் வச்சுக்கோ, எங்கள் ஆத்துக்காருக்கு நல்ல புத்தியை கொடு, அது மட்டும் போரும்னு வேண்டிப்பேன். ஆண்டி, நான் உள்ளே வரலாமா? வாடிமா, நம்ம பாட்டில் என்ன. ஏன் ஆண்டி, அந்த கற்பக மரத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் என்னத்தை கண்டேன், ஆனால் அது இருக்கு, என் கண்ணால் பார்த்துருக்கேன்னு சாதிக்கிறான் அந்த நாடிமுத்து. பார்க்காம அப்படி சொல்லுவானா? அது ஆக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னானா? ஆனால் இங்கே இருக்கிறவாள்லாம் சொல்கிறத கேட்டால் அந்த மரம் காட்டுக்குள்ளே நடந்துட்டே இருக்கும் போல் இருக்கு. மனுஷன் நடமாட்டம் தெரிஞ்சா அப்படியே உறைஞ்சு போய் நின்றுடுமா, மரம் மாதிரி. மரம் மாதிரியா? மற்ற மரங்களை மாதிரின்னு சொன்னேன். அப்படி அது நின்று போயிடுச்சுன்னா அதுதான் கற்பக விருட்சம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வானத்து மனுஷாலோட உதவி தேவையாம். அவளை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அவங்கள நிறைய பேர் பார்த்துருக்காங்களாமே ஆண்டி, நீங்கள் பார்த்தது இல்லையா? இல்லடிமா, அது என்னவோ அவ இஷ்டப்பட்டவா கண்ணுக்கு தானே அவ தெரியவா. அதுவும் யார் யார் கண்ணுக்கு அவ தெரியணும்னு அவ தான் முடிவு பண்ணுவாளாம். நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருந்து 25 வருஷத்துல யாரும் என் கண்ணில் பட்டதில்லை. சமயத்துல காட்டை விட்டு அடிவாரத்துக்கெல்லாம் வரமாட்டாளோ என்னவோ.